வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைவ பாயா. இது வந்து இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூட ஒரு 7-8 முந்திரி வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய், 6-7 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் போட்டிருக்கிற மிளகும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு நம்ம வந்து போட போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. அதனால் இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸ் கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜார் அலசி அந்த தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா தாராளமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் குழம்பு நல்லா திக்காக தான் வந்து இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. நல்லா சூப்பராக கமகமன்னு வாசத்தோட கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூப்பரான வாசத்தோட நல்ல டேஸ்ட்டோட சைவ பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.